சைக்கோ கில்லர் 2 மாஸ் கொலைகாரன்னா ஒரே நேரத்துல நெறைய பேர கொல்றான். அவன் சீரியல் கில்லர் கிடையாது. அப்படியேப்பட்ட கொலைகாரன் ஒருத்தன், "தான் மூளைய செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எப்படி இருக்கும்? சார்லஸ் விட்மன் ஒருத்தன் 1966வது வருஷம். அவன விட்டா அந்த ஏரியாலே நல்லவன் இல்லங்கிற மாரி அப்படி ஒரு நல்லவனா இருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவன் ஒய்ஃபையும், அவங்க அம்மாவையும் கொல்றான். அடிச்சே கொல்றான். எங்கேயோ ஒரு டவர்ல ஏறி 15வது ஃப்ளோருக்கு போயி, அந்த 15வது ஃப்ளோர்ல இருக்க எல்லாரையுமே அடிச்சு கொல்றான். ஏன் இப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியலங்கிறது தான் மேட்டரு. போலீஸ் அவன் சுட்டு கொன்னதுக்கப்புறம் அவன் பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருக்கு. என்னை கொன்னதுக்கப்புறம் என்னோட மூளையை செக் பண்ணி பாருங்க. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. என் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னன்னு கண்டுபிடிங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான் போலீஸ்க்கு. அவன் மூளையில ஒரு கட்டி இருந்திருக்கு. அதாவது பிரெயின் டியூமர். அதனால தான் இவனோட கண்ட்ரோல் இல்லாம இப்படி ஆனானா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கமெண்ட்ல போட்டு போங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.